நான் உங்கள் பாக்கியராஜ். இந்த தகவல் ஒவ்வொரு மக்களும் கிடைக்கணும். இப்போ பாஜக என்ன, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொடங்கின அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாராக்கினா, அதை விற்பனை பண்ணான். இப்போ என்ன பண்ணுறான்னா, பொருளாதார ஆய்வறிக்கை ஒரு அறிக்கை சொல்லியிருக்கு. தகவல் அறிவு உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ, இந்த சட்டத்தை நீத்து போக, அந்த சட்டத்தை க்ளோஸ் பண்ண, மூடிய, அதை என்ன பூசுவன்னு சொல்லுவாங்கள்ல, அதை க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். ஏன்னா இப்போ ஒரு பிரதமர் மோடி இப்போ ஜப்பான் போயிட்டு போகிறாருன்னா அதுக்கு உண்டான செலவுகள் எவ்வளவு, அது அங்கே எதுக்காக அங்கே போனார், இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இப்போ தகவல் உரிமை சட்டம் இருந்துச்சுன்னா அதில் கேட்கலாம், பிரதமர் அலுவலகத்துக்கு கேட்கலாம், ஜப்பானுக்கு இந்திய பிரதமர் போயிட்டு வந்த செலவு எவ்வளவு அப்படின்னா அவன் கொடுப்பான். செலவு இவ்வளோ ரூபா செலவு, இந்த பணிக்காக போனார்னா எல்லா தகவலையும் வாங்கலாம். இதை இப்போ நீத்து போக ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணது. பொருளாதார ஆய்வறிக்கை ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க, அதை வேணான்னு. இது ஏன்னா பிற்காலத்தில் பாஜக செஞ்ச அத்தனை ஊழலும் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தகவல் பெறப்படும். அது பின்னால் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக இப்பொழுது இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை நீத்து போக ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணுது. ஆனால் இந்த மாதிரிலாம் இந்த சட்டங்களை கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய திட்டம். தனக்கு தேவையானது கிடைக்கலன்னா தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு நான் அரசு அலுவலகங்களை தகவலை பெறலாம். இந்த சட்டத்தை நீத்து போக செய்தால் அரசு அலுவலகங்களில் ஊழல் மலிந்து போகும், ஊழல் நடக்கும். மக்களுக்கு பயப்பட மாட்டான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன்னா மக்களுக்கு தெரியாது. இந்த சட்டத்து மூலம் நம்ம கேட்டு வாங்குகிறோம், தகவலை பெறுறோம். இந்த சட்டத்தை மட்டும் ஒன்றுமே பெறாது. அதனால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த தகவல் போகணும். தகவல் உரிமை சட்டத்தை நீத்து போக மக்கள் விடக்கூடாது. அதற்கு உண்டான அனைத்து போராட்டங்களையும் மக்கள் முன்னெடுக்கணும். இதெல்லாம் சமூக வலைதளத்தில் பரப்புங்க. நன்றி.